Good morning students. Today in your science class we are going to see your unit number 19, Origin and Evolution of Life. This is a very interesting lesson because we are going to study how life has originated in this earth and how life has evolved from the time the earth has originated until now. So just see this introduction part. We all know that living organisms have different characteristics. Animals are different from human beings. They all have different characteristics, but they all have an organizational and functional unity. That means animals have digestive system. Likewise, human also have digestive system. Even if you take the smallest characteristic, if you take fish, that also has a digestive system. So organizational and functional unity, they all living organisms living on this world shows some kind of unity, and then it entail a mechanism of origin and evolution of diversities. That means if you take each and every organism, ஒவ்வொரு ஆர்கானிசமும் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா அது எப்படி வந்து ஆரிஜின் ஆச்சு, எப்படி வந்து எவால்வ் ஆகி இவ்வளோ நாள் வந்திருக்கு அப்படின்றத நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா they show some kind of similarities. And அதே மாதிரி they all maintain a balanced relationship with nature. All living organisms, they maintain a balanced relationship with nature. அப்படி இருந்தாதான் they can exist in this environment. இல்லைனா they would have become extinct. So இப்போ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா most aspects of evolution, அதாவது evolution அப்படிங்கிறது என்னன்னா இந்த எர்த்ல வந்து ஒரு ஆரிஜின் வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து ஆரிஜினேட் ஆகி எப்படி வந்து சேஞ்சஸ்க்கு அடாப்ட் ஆகி இவ்வளோ நாள் வந்திருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் வந்து எவல்யூஷன். ஸோ இந்த எவல்யூஷனை வந்து நம்ம படிக்கணும்னா நம்மளுக்கு வந்து பாஸ்ட் நாலேஜ் கண்டிப்பாக வேணும். முன்னாடி ஆர்கானிசம்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது அப்படின்ற அந்த நாலேஜ் இருந்தால் தான் இப்போ எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். என்ன அடாப்டேஷன்ஸ் எல்லாம் ஆர் என்ன சேஞ்சஸ் எல்லாம் அந்த ஆர்கானிசம்ல அந்த ஸ்பீஷிஸ்ல நடந்திருக்கு அப்படின்றத வந்து நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஸோ ஃபார் எவல்யூஷன் we need to know the knowledge of the past to understand the present. The same way life on this earth has changed through time. அதாவது எர்த் வந்து ஆரிஜினேட் ஆகும்போது அப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் ஆரிஜினேட் ஆயிருக்கும். அதே ஃபார்ம் ஆஃப் லைஃப் தான் இன்னமும் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. நிறைய ஃபார்ம்ஸ் ஆஃப் லைஃப் வந்து அது நிறைய சேஞ்சஸ் ஆகி இப்போ வந்து வேறு வேறு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்பீஷஸ் வந்து எர்த்தில் இருக்கு. ஸோ லைஃப் சின்ஸ் இட்ஸ் பிகினிங் ஆன் எர்த் ஹஸ் சேஞ்ச்டு த்ரூ டைம். ஸோ இஃப் யூ டேக் அ லைஃப் ஹிஸ்ட்ரி, ஏதோ ஒரு லிவிங் ஆர்கானிசமோட லைஃபோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கன்னா there will be two aspects. One is how it has originated on this earth, that is first aspect. Second aspect is how it has evolved, undergoing lot of changes and adaptations through time. That is the second aspect, that is known as the evolution of life. So our topic speaks about origin and evolution of life. In the origin and evolution of life da vandu, if you take any life, any living organism on this earth, and if you take the history of that living organism, you can divide it into two aspects. First one is the origin, அதாவது அந்த living organism எப்படி எர்த்ல originate ஆச்சு அப்படின்றது first aspect. Second aspect is evolution. evolutionன்றது எப்படி அந்த living organism has undergone gradual changes and adaptations through time. இவ்வளோ நாளா எப்படி வந்து அது வந்து தன்னைத்தானே சேஞ்ச் பண்ணிக்கிட்டு எப்படி இந்த என்விரான்மெண்ட்டோட அடாப்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்றத படிக்கிறது தான் ஒரு லைஃபோட ஹிஸ்ட்ரி. ஸோ அந்த ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் லைஃப் தான் நம்ம இப்போ இந்த லெசனில் பார்க்க போகிறோம். ஸோ ஆரிஜின் ஆஃப் லைஃப் படிக்கணும்னா நம்ம ஆரிஜின் ஆஃப் எர்த்துக்கு போய் பார்க்கணும். எப்படி வந்து எர்த் வந்து ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கணும். எர்த் வந்து எப்படி ஆரிஜினேட் ஆச்சு அப்படின்றத ப்ரொபோஸ் பண்ற தியரிக்கு பேரு பிக் பேங் தியரி. திஸ் பிக் பேங் தியரி எக்ஸ்பிளைன்ஸ் தி ஆரிஜின் ஆஃப் யூனிவர்ஸ். இந்த யூனிவர்ஸ் எப்படி ஆரிஜின் ஆச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ற தியரி தான் பிக் பேங் தியரி. பிக் பேங் தியரி என்ன ப்ரொபோஸ் பண்ணுது அப்படின்னா, பிக் பேங் தியரி ப்ரொபோசஸ் that the universe had an explosive beginning. ஒரு 15 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னால
ஏதோ ஒரு பொருள் வந்து வெடிச்சு பயங்கர பிக் பேங் பெரிய சத்தத்தோட வெடிச்சு தான் வந்து யூனிவர்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும் அப்படின்னு பிக் பேங் தியரி வந்து ப்ரப்போஸ் பண்ணுது. அப்படி ஃபார்ம் ஆன யூனிவர்ஸ்ல வந்து ஸ்டார்ஸ், கிளவுட்ஸ் ஆஃப் கேஸ் அண்ட் டஸ்ட் இதெல்லாமே இருந்து which form the galaxies. ஸோ இந்த கேலக்ஸி எல்லாம் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறமா சோலார் சிஸ்டம் எப்படி கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த clouds of gas இருக்கு இல்லையா, these clouds of gases would have collapsed due to its own gravity forming atoms and particles. ஸோ அதனோட கிராவிட்டினாலேயே அது கொலாப்ஸ் ஆகி ஆட்டம்ஸ் அண்ட் பார்ட்டிகல்ஸை பிரிஞ்சிருக்கும். அந்த ஆட்டம்ஸ் வந்து டஸ்ட் கிரெயின்ஸ் அண்ட் கேசியஸ் டிஸ்க் இதனோடலாம் அக்ரிகேட் ஆகி, அதாவது ஒன்று சேர்ந்து கிளம்பாக ஃபார்ம் ஆகி பிளானட்டாக ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து இந்த தியரி. ஸோ எப்படி வந்து பிளானட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆச்சு, சோலார் சிஸ்டம் ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா, clouds of gas வந்து atoms and particles பிரிஞ்சிடுச்சு because of its own gravity, and அந்த atoms வந்து dust grains and gaseous disk இதோடலாம் aggregate ஆகி clump ஃபார்ம் ஆகி planets ஃபார்ம் ஆச்சு. அப்படிதான் வந்து சோலார் சிஸ்டம் வந்து ஃபார்ம் ஆயிருக்கணும். இதில் வந்து எர்த் வந்து பார்த்தீங்கன்னா 4.5 பில்லியன் இயர்ஸ்க்கு முன்னாலேயே வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. அண்ட் எர்த் ஃபார்ம் ஆன டைம்லேருந்து 500 மில்லியன்ஸ்க்கு அப்புறமா வந்து எர்த்ல வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஃபார்ம் ஆச்சு. இதுதான் வந்து ஆரிஜின் ஆஃப் லைஃப். நெக்ஸ்ட் வந்து தியரிஸ் ஆன் ஆரிஜின் ஆஃப் லைஃப். இப்போ எர்த்ல வந்து லைஃப் வந்து 500 மில்லியன்ஸ்க்கு அப்புறமா வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த லைஃப் வந்து எப்படிலாம் வந்திருக்கலாம் இந்த எர்த்ல? எர்த் வந்து ஒரு யூனிவர்ஸ்லேருந்து ஃபார்ம் ஆயிடுச்சு, பிளானட் ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த பிளானட்ல வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றோம். பட் எப்படிலாம் இந்த லைஃப் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு 5 தியரிஸ் இருக்கு. என்னென்ன தியரிஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஸ்பெஷல் கிரியேஷன், தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன். தியரி ஆஃப் ஸ்பெஷல் கிரியேஷன்ல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, எர்த்ல வந்து உருவான வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஒரு டிவைன் கிரியேஷன், அதாவது ஏதோ ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபோர்ஸ் வந்து அந்த லைஃபை வந்து எர்த்ல வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்றது தான் ஸ்பெஷல் கிரியேஷன். செகண்ட் தியரி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸ். ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸ் அப்படின்னா, பயோனா லைஃப், ஏபயோனா நான் லைஃப். அதாவது ஒரு நான் லிவிங் மேட்டர்லேருந்து ஸ்பான்டேனியஸாக வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றது ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன் ஆர் ஏபயோஜெனசிஸ். ஸோ எர்த்ல வந்து ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆகும் போது ஃபுல்லாகவே நான் லிவிங் மேட்டர்ஸ் தான் இருந்தது. அந்த நான் லிவிங் மேட்டர்ஸ் வந்து ஸ்பான்டேனியஸாக ஒரு லிவிங் ஆர்கானிசம் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொல்றது வந்து ஸ்பான்டேனியஸ் ஜெனரேஷன். எக்ஸாம்பிள் வந்து இட் வாஸ் பிலீவ் தட் ஃபிஷஸ் ஆரிஜினேட்டட் ஃப்ரம் மட், frogs from moist soil and insects from decaying matter. இப்படிலாம் சில காலத்தில் வந்து நம்பினாங்க. ஸோ இது வந்து spontaneous generation theory. Third theory is known as biogenesis theory. இப்போ எப்படி abiogenesisனா நான் லிவிங் மேட்டர்லேருந்து லைஃப் ஆரிஜினேட் ஆச்சுன்னு சொன்னாங்களோ, அதே மாதிரி பயோஜெனசிஸ் வந்து லிவிங் ஆர்கானிசம்லேருந்து தான் இன்னொரு லிவிங் ஆர்கானிசம் வந்திருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தியரியை வந்து ஸ்பெக்குலேட் பண்ணது வந்து லூயிஸ் பாஸ்டர் in 1862. லூயிஸ் பாஸ்டர் யாருன்னு உங்களுக்கு தெரியும், பாஸ்டரைசேஷன் கண்டுபிடிச்சவர் தான் வந்து லூயிஸ் பாஸ்டர். ஸோ லூயிஸ் பாஸ்டர் வந்து 1862ல வந்து என்ன சொன்னார்னா, லைஃப் ஆரிஜினேட்ஸ் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் லைஃப். ஏற்கனவே முன்னாடியே வந்து ஒரு லிவிங் ஆர்கானிசம் இருந்திருக்கும், அதுலேருந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னார் லூயிஸ் பாஸ்டர் த்ரூ பயோஜெனசிஸ் தியரி. அவர் வந்து அதுக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணார். என்ன எக்ஸ்பெரிமெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ளாஸ்க் எடுத்து ப்ரீ ஸ்டெரிலைஸ் பண்ணிட்டு அதை வந்து ஏர் டைட்டாக பண்ணி வச்சுட்டு அதுக்குள்ளே கில்டு ஈஸ்ட்டை போட்டார். கில்டு ஈஸ்ட் ஆல்ரெடி ஸ்டெரிலைஸ் பண்ணப்பட்ட ஃப்ளாஸ்க் and it is closed airtight and inside there is a killed yeast. So அப்போ there is no formation of any matter. அந்த yeast எதுவும் மல்டிப்ளை ஆகலை, ஈஸ்ட்ல எதுவும் பாக்டீரியா வரல, எதுவுமே வரல. ஸோ அதில் எந்த லைஃபும் கிரியேட் ஆகலை. பட் ஆனால் ஃப்ளாஸ்கை ஓப்பனாக வச்சிருக்கும் போது, கில்டு ஈஸ்ட்டை உள்ளே போட்டு ஃப்ளாஸ்கை ஓப்பனாக வச்சிருக்கும் போது அதில் வந்து நிறைய மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் வந்து டெவலப் ஆச்சு. ஸோ லூயிஸ் பாஸ்டர் என்ன ப்ரப்போஸ் பண்ணாரு அப்படின்னா, ஆல்ரெடி வந்து கண்ணுக்கு தெரியாமல்
நிறைய ஏர்ல வந்து லிவிங் ஆர்கானிசம் இருந்திருக்கலாம். அதுலேருந்து வந்து ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து கிரியேட் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாரு. அண்ட் தட் தியரி இஸ் கால்ட் பயோஜெனசிஸ் தியரி. நெக்ஸ்ட் தியரி இஸ் எக்ஸ்ட்ராடெரெஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின். எக்ஸ்ட்ராடெரெஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின் தியரியில வந்து சில சயின்டிஸ்ட் என்ன சொன்னாங்க அப்படின்னா, அவுட்டர் ஸ்பேஸ், அதாவது எர்த்தை தவிர்த்து இருக்கிற கேலக்ஸி அண்ட் ஸ்பேஸ் இருக்கு இல்லையா, இந்த ஸ்பேஸ்லேருந்து வந்து ஸ்போர்ஸ் அப்படிங்கிற அந்த பான்ஸ்பெர்மியா அப்படின்ற அந்த யூனிட்ஸ் ஆஃப் லைஃபை வந்து யாரோ வந்து எல்லா பிளானட்ஸ்லையும் தூவிட்டு போனாங்க. அதுலேருந்து தான் வந்து லைஃப் வந்து வந்திருக்கும் அப்படின்னு சொன்னது தான் வந்து எக்ஸ்ட்ரா டெரெஸ்ட்ரியல் ஆர் காஸ்மிக் ஆரிஜின் தியரி. அதாவது ஸ்பேஸ்லேருந்து லைஃப் சம் கைண்ட் ஆஃப் ஸ்போர்ஸ், அதாவது ஸ்போர்ஸ்னா சில இப்போ எப்படி நம்ம விதைகள்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ஸ்போர்ஸ். ஸோ ஸ்பேஸ்லேருந்து ஸ்போர்ஸ் வந்து எல்லா பிளானட்ஸ்லேயும் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு, அதுலேருந்து தான் லைஃப் வந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் சில ஆஸ்ட்ரானமர்ஸ் வந்து they believe. And then last theory is chemical evolution of life. Chemical evolution of life அப்படின்ற இந்த தியரியை ப்ரொப்போஸ் பண்ணது வந்து ஒபாரன் அண்ட் ஹால்டேன். இந்த ரெண்டு பேரும் தான் வந்து இந்த தியரியை வந்து ப்ரொப்போஸ் பண்ணாங்க. இவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், சீரீஸ் ஆஃப் சீக்வென்ஷியல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால வந்து லைஃப் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் தே செட் த ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆஃப் லைஃப் குட் ஹவ் கம் ஃப்ரம் ப்ரீ எக்ஸிஸ்டிங் நான் லிவிங் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். நம்ம வந்து கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ், ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ். ஸோ சர்டன் இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும்போது ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து கிடைக்கும். அந்த ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் வந்து திருப்பி வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால ஃபார்ம் ஆகும்போது ஒரு கொலாய்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி ஒரு லைஃப் வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க ப்ரப்போஸ் பண்ணாங்க. இந்த தியரி தான் வந்து எல்லாராலையும் அக்செப்ட் பண்ணப்பட்ட தியரி. அதாவது எர்த் வந்து ஆரிஜினேட் ஆயிருக்கும் போது அங்கே நான் லிவிங் மேட்டர் தான் இருந்தது. அதில் வந்து இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் நிறைய இருந்திருக்கும். அந்த இன்ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் எல்லாமே வந்து ரியாக்ட் ஆகி ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் ஃபார்ம் ஆயிருக்கும். ஆர்கானிக் மாலிக்யூல்ஸ் திருப்பியும் ரியாக்ட் ஆகி ஒரு கொலாய்ட் சிஸ்டம் ஃபார்ம் ஆகி ஒரு லைஃப் வந்து வந்திருக்கலாம் அப்படின்றது தான் இந்த தியரி. So this is your theories of origin of life. Next is your evidences of evolution. ஸோ நம்ம வந்து லைஃப் எப்படி ஆரிஜின் ஆச்சு, என்னென்ன தியரிஸ் அதுக்கு சப்போர்ட் பண்ணது எல்லாமே நம்ம பார்த்தோம். ஆரிஜின் ஆஃப் லைஃப் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஆஸ்பெக்ட் இஸ் எவல்யூஷன் ஆஃப் லைஃப். எவல்யூஷன் ஆஃப் லைஃபை சப்போர்ட் பண்ணுற எவிடன்சஸ் என்னென்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ evolution can be better understood only by observing the interrelationship between existing organisms and also relating the similarities with the extinct organisms. அதாவது வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து முதல் இந்த உலகத்தில் வந்து தோன்றுனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன சேஞ்சஸ் வந்து அதை அடாப்ட் ஆகி வந்திருக்கு அப்படின்றது வந்து நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கிற ஆர்கானிசம்ஸ், டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்குள்ளே என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது அப்படின்றத பார்க்கணும். நெக்ஸ்ட் வந்து ஆல்ரெடி எக்ஸ்டிங்க்ட் ஆர்கானிசம்னா அழிஞ்சு போன ஆர்கானிசம், அந்த ஆர்கானிசமோட இப்போ இருக்கிற ஆர்கானிசம்க்கு என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது, இந்த ரெண்டு ரிலேஷன்ஷிப்பை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாதான் எப்படி வந்து லைஃப் வந்து முன்னாடி இருந்ததுலேருந்தும் இப்போவும் எப்படி எவால்வ் ஆகி வந்திருக்கு, எப்படி சேஞ்ச் ஆகி வந்திருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். So the interrelationship of organisms is supported by the evidences from different branches of biology. So biologyல வந்து நிறைய branches இருக்கு. அதுல வந்து அந்த branchesல வந்து சில branches வந்து they support the relationship between various organisms. ஸோ இந்த எவிடன்சஸ் வந்து எதை சப்போர்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எர்த்தில் இருக்கிற எல்லா ஆர்கானிசமும் ஒரு காமன் ஆன்சஸ்டர்லேருந்து தான் டெவலப் ஆகி வந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது எர்த்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆன லைஃப் என்ன அப்படிங்கிறது நம்ம யாருக்குமே தெரியாது. த்ரூ சம் எவிடன்சஸ் தான் நம்ம வந்து அது என்னவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஜட்ஜ் பண்ணுறோம். So when you take the different branches of biology எடுத்து நம்ம அந்த எவிடன்சஸை வச்சு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு புரிகிற ஒரு விஷயம் என்னன்னா, எல்லா ஆர்கானிசமும் வந்து it would have developed from a common ancestor. ஒரு காமனான ஒரு
மூதாதையர்கிட்ட இருந்து தான் எல்லா ஆர்கானிசமும் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்றது தான் வந்து that is the evidence which we understand from biology. So first evidences பாருங்க, இதுல வந்து actually 3 evidences இருக்கு. First evidence வந்து எதுல இருந்துன்னா morphology and anatomy. Anatomy அப்படின்றது நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கோம். Morphology or anatomy ரெண்டுமே ஒண்ணுதான். என்னன்னா structure of an organism, அதாவது internal structure of an organism. ஒரு ஆர்கானிசம் எடுத்து கட் பண்ணி நம்ம உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தோம்னா அதுதான் வந்து anatomy. ஸோ இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஃப்ரெண்ட் அனிமல்ஸ் எடுத்து நம்ம படிக்கிறது தான் வந்து anatomy and morphology. அது மாதிரி நம்ம வந்து படிக்கும்போது ஒரு காமன் செட் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ்ல இருக்கிறத வந்து நம்ம எவிடென்ட் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுல ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ். ஹோமோனா சிமிலர்னு அர்த்தம். ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்து டிஃப்ரெண்ட் ஆர்கானிசம்ஸ் வந்து எவால்வ் ஆயிருக்கும் அப்படிங்கிறது தான் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 4 limbs of mammals are homologous structures. mammals அப்படின்றது பாலூட்டிகள், அதாவது குட்டி போட்டு பால் ஊட்டுறது தான் வந்து mammals அப்படின்னு சொல்றோம். அந்த mammals-ல இருக்கிற 4 limbs, முன்னங்கைகள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அந்த 4 limbs வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து homologous structures. homologous structureனா similar structure அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ நீங்க ஒரு human hand, a front leg of a cat, flipper of a whale and a bat's wing, இது நாலுமே அதாவது human, cat, whale, bat, இது நாலுமே வந்து mammal தான். இந்த நாலையும் நீங்க எடுத்து அந்த நாலோட 4 limb-ஓட ஸ்ட்ரக்சர் எடுத்து நீங்க கம்பேர் பண்ணும்போது நாலுமே வந்து சிமிலர் ஸ்ட்ரக்சர் தான் இருந்தது. ஆனா ஃபங்க்ஷன்ஸ் மட்டும் வேற. அதாவது வந்து நீங்க ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிமிலரான ஸ்ட்ரக்சரா இருந்தது. ஆனா ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டா இருந்தது. அதாவது ஹியூமன் ஹேண்ட் வந்து வேற வேற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகுது. ஆனா ஃப்ரண்ட் லெக்ஸ் ஆஃப் கேட் வந்து வெறும் நடக்கிறதுக்கு மட்டும் யூஸ் ஆகுது. ஃபிளிப்பர் ஆஃப் அ வேல், வேல்க்கு இருக்கிற முன்னாடி இருக்கிற அந்த ஃபிளிப்பர் ஸ்விம் பண்றதுக்கு யூஸ் ஆகுது. பேட்டோட விங்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? ஃப்ளைங்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஒரு இடத்துல ஹேங் பண்றதுக்கும் யூஸ் ஆகுது. ஸோ homologous organs அப்படிங்கிறது என்னன்னா structure of different organisms will be similar but functions will be different. அதுதான் வந்து homologous organs. இந்த பிக்சர்ல என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, 4 limbs of all human, cat, whale and bat கொடுத்திருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா இந்த humerus இருக்கு. And then வந்து you have this ulna in everywhere. And then you have radius, all these 4 you have radius. And then you have metacarpal and carpal. And then you have phalanges. So எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த phalanges, அதாவது fingers மாதிரி இருக்கிறது, இந்த ulna, இந்த இது எல்லாமே வந்து இந்த நாலுலயுமே வந்து எல்லா mammals-லயும் வந்து சேமா இருக்கு. ஸோ இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இந்த ஆர்கானிசம்ஸ் எல்லாமே வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர்ல இருந்து தான் வந்திருக்கணும் அப்படின்றது தான் வந்து இந்த எவிடன்ஸ் வந்து நம்மளுக்கு சஜஸ்ட் பண்ணுது. ஸோ அனாட்டமி அண்ட் மார்ஃபாலஜி எவிடன்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ். ஹோமோலோகஸ் ஆர்கான்ஸ்னா என்னன்னா சிமிலர் இன் ஸ்ட்ரக்சர் பட் ஹேவ் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸ். ஸ்ட்ரக்சர் வந்து சிமிலர் தான், பட் ஒவ்வொரு ஆர்கானிசம்லயும் அதோட ஃபங்க்ஷன் வந்து வேரி ஆகிறது தான் வந்து homologous organs, and it supports the evidence that all these organisms would have got generated from the common ancestor. Next is your analogous organs. Analogous organs வந்து என்னன்னா function வந்து பார்த்தீங்கன்னா same but structure வந்து different. homologous பார்த்தோம் இல்லையா, அதுக்கு அப்படியே opposite. homologousல வந்து structure is same but function is different. analogousல வந்து பார்த்தீங்கன்னா function is same but structure is different. So analogous organs look similar and perform similar function but they have different origin. Origin வந்து different ஆ இருக்கு, அதாவது structure வந்து different ஆ இருக்கு. So if you see bat wing, bird wing, insect wing, இது மூணுமே வந்து for flying they use. So function is the same but if you see the origin or the structure it is different. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த phalanges அது எல்லாமே இருக்குது, பட் இதில் வந்து அதெல்லாம் இல்லை. பட் இன்செக்ட் விங்கில் சுத்தமாகவே எந்த போன்ஸுமே எதுவுமே இல்லை.
ஸோ இதுதான் வந்து அனலாகஸ் ஆரிஜின். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் அப்படின்னா நான் ஃபங்க்ஷனல் ஆர்கன்ஸ்னு அர்த்தம். அதாவது வந்து சில ஆர்கானிசம்ல வந்து சில லொக்கேட் ஆயிருக்கிற சில ஆர்கன்ஸ் வந்து ஃபங்க்ஷனே இல்லாமல் இருக்கும். பட் ஆனால் அதே ஆர்கன்ஸ் வந்து இன்னொரு ஆர்கானிசம்ல பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அதுதான் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஸோ இப்போ நம்ம 2-3 ஆர்கானிசம் எடுத்து நம்ம பார்க்கும்போது ஒரு ஆர்கானிசம்ல ஒரு ஆர்கன் வந்து ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. பட் அதே ஆர்கன் வந்து இன்னொரு ஆர்கானிசம்ல நான் ஃபங்க்ஷனலாக இருக்கு. அதுதான் வந்து வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ். நம்மளோட ஹியூமனில் வந்து வெர்மிஃபார்ம் அப்பெண்டிக்ஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர். இது வந்து உங்களோட லார்ஜ் இன்டெஸ்டைனில் இருக்க சீக்கம் பார்ட்லேருந்து வந்திருக்கும். ஒரு எஸ் ஷேப்டு ஸ்ட்ரக்சர். இங்கே தான் வந்து நமக்கு அந்த அப்பெண்டிசைட்ஸ் அப்படிங்கிற அந்த டிசீஸ் வரும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன் தான். அண்ட் தென் நெக்டிடேட்டிங் மெம்ப்ரெயின், கார்டல் வெர்டிப்ரா, காக்கிக்ஸ், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ் தான். ஃபோர்த் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா அட்டாவிசம். அட்டாவிசம் அப்படிங்கிறது என்னென்னா முன்னாடி காலத்தில் ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ், அதாவது முன்னோர்கள் கிட்ட இருந்த கேரக்டர்ஸ் வந்து திருப்பி ரீஅப்பியர் ஆகிறது வந்து அட்டாவிசம் அப்படின்னு சொல்கிறோம். எக்ஸாம்பிள் வந்து presence of rudimentary tail in newborn babies. அதாவது வந்து சில குழந்தைங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வால் மாதிரி சின்னதாக ஒரு rudimentary tailன்னு அதை சொல்லுவோம். அது வந்து வால் மாதிரி இருக்கும், டெய்ல் போன் இருக்கிற இடத்துல விசிபிளாகவே இருக்கும். அண்ட் தென் presence of thick hair on the human body. சில பேருக்கு வந்து பாடியில் வந்து ஹேர் வந்து ரொம்ப அதிகமாக திக்காக இருக்கும். ஸோ இதெல்லாமே வந்து அட்டாவிசம். ஆன்செஸ்ட்ரல் கேரக்டர்ஸ் திருப்பி ரீஅப்பியர் ஆகிறது வந்து அட்டாவிசம். நெக்ஸ்ட் வந்து எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த இந்த 4மே ஹோமோலாகஸ் ஆர்கன்ஸ், அனலாகஸ் ஆர்கன்ஸ், வெஸ்டிஜியல் ஆர்கன்ஸ், அட்டாவிசம், இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் மார்ஃபாலஜி அண்ட் அனாட்டமி. ஸோ நம்ம வேரியஸ் ஆர்கானிசமோட ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன சிமிலாரிட்டிஸ் இருக்குது, அந்த சிமிலாரிட்டிஸை வச்சு பார்க்கும்போது எல்லாமே வந்து ஒரு காமன் ஆன்செஸ்டர்லாம் டெவலப் ஆயிருக்கும் அப்படின்ற எவிடன்ஸை சப்போர்ட் பண்ணுறது தான் நம்ம இப்போ பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. எம்ப்ரியாலஜி அப்படின்றது என்னன்னா ஒரு எம்ப்ரியோ எப்படி வந்து ஃபார்ம் ஆகுது, அதாவது நம்ம ஆல்ரெடி ரீப்ரொடக்ஷன் நம்ம படிச்சிருக்கோம், எப்படி வந்து ஃபீட்டஸ் வந்து ஃபார்ம் ஆகி டெவலப் ஆகி அது வந்து வெளியே வருது மதர்ஸ் பாடியிலேருந்து, அதை பற்றி படிக்கிறது தான் எம்ப்ரியாலஜி. ஸோ டிஃப்ரெண்ட் அனிமல்ஸோட எம்ப்ரியாலஜியை எடுத்து நம்ம பார்த்தோம்னா எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இதுதான் வந்து எம்ப்ரியாலஜி சப்போர்ட் பண்ணுற எவிடன்ஸ். The embryos from fish to mammals are similar in their early stages of development. அதாவது early stages, first அந்த embryo form ஆகி டெவலப் ஆகுது இல்லையா, அது வந்து early stage. அந்த early stage of developmentல பார்க்கும்போது ஃபிஷ்லேருந்து மேமல் வரைக்கும் எல்லாமே வந்து சிமிலராக இருக்குது. பட் ஒன்லி லேட்டர் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட்டில் தான் வந்து டிஃப்ரெண்ட் கேரக்டர்ஸாக வந்து அது மாடிஃபை ஆகுது அப்படிங்கிறது தான் வந்து எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ், salamander, tortoise, chick, rabbit and man எல்லாமே கொடுத்துருக்காங்க. அதாவது ஒரு fish and then salamander is an amphibian, and then tortoise is an amphibian, and then chick is a bird, and then rabbit and man, they are mammals. So இது எல்லாத்தோட early stages of development பார்த்தீங்கன்னா வந்து சிமிலராக இருக்கு. So if you see this in the early stages வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த early stages எல்லாமே வந்து சிமிலராக இருக்கு. பட் வந்து லேட்டர் ஸ்டேஜஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்டிங்க்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் வந்து டெவலப் ஆகுது. ஸோ இது வந்து எவிடன்சஸ் ஃப்ரம் எம்ப்ரியாலஜி. Biogenetic law or recapitulation theory was given by Ernst Haeckel. Recapitulation theory அப்படின்னா என்னன்னா that is also known as biogenetic law. இந்த recapitulation theory வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா ontogeny recapitulates phylogeny. ontogeny அப்படிங்கிறது என்னன்னா இந்த development of embryo, அதுதான் வந்து ontogeny.
recapitulates na summarizes what na phylogeny அப்படிங்கிறது என்னன்னா ancestors அதாவது முன் காலத்துல வந்து embryos எப்படி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி தான் வந்து இப்போவும் டெவலப் ஆகுது. So that is the meaning of ontogeny recapitulates phylogeny that was proposed by Ernst Haeckel. So that theory is called as biogenetic law or recapitulation theory. இந்த தியரியில அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஒவ்வொரு எம்ப்ரியோவோட டெவலப்மெண்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து முன்காலத்துல இருந்து ஆன்செஸ்டரோட எம்ப்ரியோ எப்படி டெவலப் ஆச்சோ அதே மாதிரி தான் டெவலப் ஆயிட்டு இருக்கு. ஸோ எல்லாமே வந்து முன்னாடி இருந்த ஆர்கானிசம்ஸ்ல தான் வந்திருக்கணும் அப்படின்றது தான் இந்த எம்ப்ரியாலஜியோட எவிடன்ஸும் வந்து நம்மளுக்கு வந்து it is proving. The stages of development of the individual animal repeats the evolutionary history of the entire race of the animal. So over animal oda embryo oda stages of development எடுத்து பார்த்தீங்கன்னா அது வந்து முன்னாடி இருக்க ancestors ஓட அந்த embryology ஓட development resemble பண்ணி repeat பண்ணுது அப்படிங்கிறது தான் வந்து evidences from embryology and that is the biogenetic law. Next is your evidences from paleontology. Paleontology அப்படிங்கிறது என்னன்னா it is the study of fossils. Fossils ஓட father அப்படின்னு சொல்றவர் யாருன்னா Leonardo da Vinci. Leonardo da Vinci is called the father of paleontology. So fossils அப்படிங்கிறது என்னன்னா நம்மளுக்கே தெரியும் over a period of time முன்னாடி வாழ்ந்த animals or any kind of organ plant or animals அது வந்து preserve ஆகி இருக்கிற state தான் வந்து fossil அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். ஸோ அந்த fossils எடுத்து நம்ம ஸ்டடி பண்ணி பார்த்தோம்னா எவல்யூஷன் வந்து எப்படி வந்திருக்கு in invertebrates and vertebrates நம்மளால அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் இது வரைக்கும் நம்மளுக்கு ஃபாசில்ஸ் கிடைச்ச ஃபாசில் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா எவல்யூஷன் ஹேஸ் டேக்கன் அ கிராஜுவல் ப்ராசஸ் ஃப்ரம் சிம்பிள் டு காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசம்ஸ் அப்படின்றது தான் நம்ம வந்து வி ஆர் எவிடென்சிங். அதாவது இப்போ நீங்கள் முன்னாடி இருந்த ஃபாசில்ஸ் முன்னாடி ஹிஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஃபாசில்ஸ் எல்லாத்தையும் எடுத்து நீங்கள் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இப்போ இருக்கிற ஆர்கானிசமோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிராஜுவலாக வந்து ஒரு ஆர்கானிசம் வந்து கிராஜுவலாக எவால்வ் ஆகி சிம்பிள் ஆர்கானிசம் வந்து காம்ப்ளெக்ஸ் ஆர்கானிசமாக மாறி இருக்கு அப்படின்றது தான் evidence from paleontology suggests. So origin of modern birds is supported by the evidences from paleontology. Specifica வந்து bird இப்போ இருக்கிற bird அது எப்படி வந்து origin ஆகி evolve ஆச்சு அப்படிங்கிறது வந்து paleontology வந்து support பண்ணுது. Archaeopteryx is the oldest known fossil bird. So Archaeopteryx இங்க இருக்கிற பிக்சர்ல கொடுத்திருக்கிற இந்த bird தான் Archaeopteryx bird. Archaeopteryx அப்படிங்கிற இந்த bird வந்து it is the oldest known fossil bird. It was an early bird-like form found in the Jurassic period. Jurassic periodனா dinosaurs எல்லாம் இருந்த பீரியட்ல இருந்த ஒரு bird தான் வந்து birdன்னு சொல்ல முடியாது bird-like form is this Archaeopteryx form. Archaeopteryx bird. இந்த birdோட fossil எடுத்து நம்ம பார்க்கும்போது என்ன நம்மளுக்கு தெரிஞ்சதுன்னா it is considered to be the connecting link between reptiles and birds. அதாவது reptile இருந்து தான் bird வந்திருக்கணும். reptileனா ஊர்வன இந்த பல்லி பாம்பு இதெல்லாம் இருக்கு இல்லையா இதெல்லாம் reptiles crocodiles இதெல்லாம் reptiles. நெக்ஸ்ட் வந்து birds எல்லாம் வந்து பரப்பன. ஸோ இந்த ரெப்டைல்ஸ்லேருந்து தான் இந்த பேர்ட்ஸ் வந்திருக்கணும் அப்படின்ற அந்த கனெக்டிங் லிங்கை வந்து ப்ரூவ் பண்ணுறது வந்து இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் அப்படிங்கிற இந்த பேர்ட். பிகாஸ் இந்த பேர்ட்க்கு வந்து விங்ஸ் வித் ஃபெதர்ஸ் லைக் அ பேர்ட் இருக்கு and also long tail, clawed digits and conical teeth like a reptile இருக்கு. ஸோ ரெப்டைல்க்கு இருக்கிற அந்த clawed legs, long tail, conical teeth இதுவும் இந்த கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு பேர்டுக்கு இருக்கக்கூடிய விங்ஸ் வித் ஃபெதர்ஸ் கேரக்டரிஸ்டிக்ஸும் இருக்கு. ஸோ இட் ஷோஸ் தட் பேர்ட் வுட் ஹவ் ஒரிஜினேட்டட் ஃப்ரம் ரெப்டைல் அப்படிங்கிறது தான் வந்து இந்த ஆர்கியோப்டெரிக்ஸ் பேர்ட் வந்து நமக்கு ப்ரூவ் பண்ணுது.